ஜீவன் தந்த தேவனுக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிடாதே. மனம் திரும்பு, இன்றே திரும்பு, மனம் திரும்பு, இன்றே திரும்பு, மனம் திரும்பு, இன்றே திரும்பு, மனம் திரும்பு, இன்றே திரும்பு. முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அதிகமாக இந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போன குவார்டர்லி வந்து நீட்டா எழுதியாச்சு எக்ஸாம். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ ஹாஃப் இயர்லிக்கு வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்ல. ஸோ இன்னைக்கு வந்து பாடம் வந்து 1ல இருந்து 15 வரைக்கும் நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க. 1ல இருந்து 8 வரை குவார்டர்லிக்கு படிச்சாச்சு. ஸோ 9 to 15 தான். அதுலேயே நம்ம மன்னன வசனம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம். ஸோ அந்த வசனத்தை நம்ம மெயினா படிக்க போறோம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நீங்களும் கண்டிப்பா இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தை தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நினைப்போம் எனக்கு உலகத்துல எத்தனையோ விதமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பைபிள் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம வந்து பெரிய ஒரு ஆபீஸ் வச்சிருக்கலாம், நம்ம வந்து பெரிய ஒரு இந்த இடத்துல ஃபாரின்ல இருக்கலாம், நாம ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம். என்னதான் நீங்க பண்ணனாலும் இது வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு பார்ட். இந்த பார்ட்ல இதுல அதாவது இந்த பகுதியில நம்ம கரெக்டா இருந்தாதான் நம்ம எல்லாத்துலயுமே சக்சஸ் பண்ண முடியும். சோ அந்த வார்த்தை தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்று தரும். நீ எப்படி நடக்கணும், எந்த வழியில நடக்கணும், எப்படி நீ இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு என்ன பண்ணணும்னா கற்று தரும். இப்போ நம்ம நினைக்கலாம் சும்மா இது ஹாஃப் இயர்லி குவார்டர்லி ஆனுவல் வைப்பாங்க, அவங்க பிரைஸுக்காக தானே. கரெக்டுங்க, பிரைஸா இருந்தாலுமே நமக்கு அது ஒரு நன்மைக்காக தானே சர்ச்சஸ்ல இதெல்லாம் சொல்லி தராங்க. ஏன்னா தேவன் ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, அவர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவன் ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பார்க்கிறோம். ஆமா, அந்த ஒருவனை ஏன் படைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னொரு அந்த வசனத்திலே வருது. எதுக்குன்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க தானே. ஆமாங்க, தேவ பக்தி இந்த நாட்கள்ல ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறத நம்ம பாக்குறோம் தானே. எத்தனை இடத்துல மனுஷங்க வந்து சீரழிச்சு சின்ன பின்னமா போறாங்க. தேவ பக்தி இல்ல, தேவ பயம் இல்ல, ஜாலிங்க பேர்ல என்னெல்லாமோ பண்றாங்க. என்னன்றாங்கன்னா லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றாங்க. தேவ பக்தியே அங்க இல்ல. அதனாலதான் சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவருக்கு பயப்படும் பயம், இந்த இதுல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என் பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் அதை பாக்குறாங்க. வாங்க சண்டே கிளாஸ் பாடம் படிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு சாலோமே உனக்கு அம்மாவிற்கு எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். அம்மாவிற்கு எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவிக்கு எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. அப்பாவிற்கு எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இந்த வசனம் படிச்சாச்சா? இன்னும் முதல் வசனம் சொல்லு. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா, மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே, மறைவிடமே. சரி, ஆழத்தில் இருந்தது எது? ஈரோடு. முதல் நாள் எதை படித்தார்கள்?
தேவாவியானவர் இதில் அசைவாடி கொண்டிருந்தார். பல்பு பல்பு மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரின் ஆதாரமே. நாகர்கோவில் சைடுல கல்யாண வீடுனாலே நாட்டங்காட்டியம் தான். ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கிறதுனால இங்கே மாதிரி செஞ்சு ஒரு 4 days கிட்ட வச்சு சாப்பிடுவாங்க. அது நல்லா இருக்கும். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அவ்வளவுலாம் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் செய்வேன், அவ்வளோதான். மண்சட்டியில் வந்து செய்கிறது. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமையில வயல்ல விழுகிற கோதுமைகளை பொறுக்கினாள் ரூத். 1, 2, 3 என்று வயல் முழுவதும் அலைந்து திரிந்து களைத்து போய் பொறுக்கி கொண்டிருந்த ரூத்துக்கு திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரே இடத்துல அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு கதிர்கள் கொட்டப்பட்டிருந்தது. இப்படியே அள்ளி பொறுக்கினாள், வீட்டுக்கு கொண்டு போனாள். சாப்பிட்டு திருப்தி அடைந்து இருந்தார்கள். ஆனா அவளுக்கு தெரியல, மறைமுகமாய் ஒரு போவாஸ் தான் அந்த கதிர்களை கொட்டும்படியாய் தனக்காய் வேலை செய்து கொண்டிருந்தார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில ஆச்சரியமான நன்மைகளை நாம் காணும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்த, நம்மை சந்தோஷப்படுத்த நமக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தீர். 9வது அதிகாரத்தில் லாஸ்ட் கொஞ்சம் வசனத்துல வரும். என்ன கொஞ்சம் வசனம் வரும். அதுல வந்து என்னன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா யாராவது ஒருத்தங்க தான் என்ன பண்ண முடியும், பந்தயத்தை பெற முடியும். அதனால அந்த பவுல் சொல்றாரு, பந்தயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஓடுவோம் அப்படின்னு. அடுத்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பந்தயத்துல வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இச்சையடக்கம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு. இச்சையடக்கம்னா என்னது, ஆசைகளை இருக்கணும். நமக்கு வந்து நிறைய ஆசை இருக்கும், நிறைய கனவு இருக்கும். அந்த உலகத்துல நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் ஆசை இருக்கும். அப்ப இந்த ஆசைகள் எல்லாம் ஒதுக்கணுங்கும் போது நம்ம ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும், பந்தயத்தை பெற்றுக்கொள்ளபடியாக ஓடணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அதுவும் ஒரு ஆசை தானே அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப யோசனை இருந்துச்சு. அப்ப இந்த ஆசை இதுவும் நமக்கு வந்துட்டு ஒரு ஆசை மாதிரி தானே அப்படின்னு. ஆனா அது ஆசை கிடையாது, அது நம்மளுடைய கோல், அது நம்மளுடைய இலக்கு. அம்மா தூக்கி பார்த்தீங்களா, ஒரு சின்ன தீர் தான் வைக்கிறதுக்கு எத்தனை தடவை அந்த பையனை தூக்கியாச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் வந்துட்டு நம்ம யோசிப்போம் இதுவும் ஒரு ஆசை தானேன்னு. கண்டிப்பாக கிடையாது. அப்படி நாம் நினச்சோன்னா நாம் விழுந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து கோல், அது வந்து நம்மளோட இலக்கு. அதை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டே போகணும். அதற்கு இடையில் வருகிற நிறைய ஆசைகள், ஏன்னா அந்த கோலை தடுக்கிறதுக்காக இடையில் நிறைய ஆசைகள் வரும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இச்சையடக்கம் உள்ளவர்கள் ஆகி அந்த இலக்கை என்ன பண்ணணும்னா போய் தொடணும். இந்த இலக்கை அடையணும்னா அதற்கு தேவையான முதல் படி கீழ்ப்படிதல். மனுஷனுக்கு நாம் கீழ்ப்படிவதை விடையும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியணும். ஏன்னா நம்முடைய கிரியைகளை முடிக்கணும்னா கீழ்ப்படிதல் மிகவும் அவசியங்க. அப்போதான் நாம் தேவன் தருகிற இளைப்பாறுகிற காலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஸோ நான் இன்னைக்கு எடுத்த இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கையில் கிரியை செய்யும் அப்படிங்கிறத நான் இயேசுவின் நாமத்தினால விசுவாசிக்கிறேங்க. பாய். சோதனையா உடனிடப்பட்டோமையா, ஒன்னாக மாற்றி விட்டீர், ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா
அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை, எங்கள்